ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சுல்லு ரிடேட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பிஆர் ரேங்க்டு போகிறோம். ஸோ அங்கே புயா, நான் போன மேட்ச்சில் சொல்லியிருந்தேன் புயா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப நாள் ஆனதுனால இதாகிடுச்சு. ஸோ நான் லோன் போய் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம போகிறோம், இந்த மேட்ச்சுக்கு எடுத்து காமிக்கிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா மேப்பில் தான் வந்திருக்கோம். அதை இப்போ வந்துட்டு எங்களுக்கு இங்கேன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த டவருக்கு கீழே 4 வீடு இருக்கும். அங்கே இறங்கி அங்கே இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். சரி வாங்க நம்ம கீழே டேரெக்டாக குதிச்சிடலாம். இந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா 4 வீடு டவர் கடியில், அங்கே தான் போக போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கீழே மட்டும் போயிடுறேன். இந்த மேட்ச் அடிக்கணும், முடிஞ்ச அளவு கீழே அடிக்கிறோம். பூயா அடிக்கலனாலும் டாப் 5க்கு வந்துடணும். நம்ம அடித்து கெத்து காமிக்கிறோம் இந்த மேட்ச் ஃபுல்லாக. ஸோ வாங்க கீழே போயிட்டு நம்ம இந்த 2 வீட்டில் லூட் அடிப்போம். அப்புறம் அந்த 7th ஆனிவர்சரிக்குள்ளே போயிடுவோம். நம்ம இந்த போர்ட்டலுக்குள்ளே மினி பீக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு நம்ம கன் எடுத்துகிட்டு நம்ம வந்துடுவோம். இங்கே என்ன கொடுத்துருவேன், வெஸ்ட்டு. ஐயோ வெஸ்ட்டெல்லாம் வேர்ஸ்ட்டு. இங்கே போயிட்டு காரல், ஐயோ இதெல்லாம் ஒரு கன்னுன்ட்டு எடுத்தோடனே கொடுக்குறானுங்க. ஓகே மேக்டன் கொடுத்துட்டானுங்க. மேக்டன் வந்துட்டு இப்போ அடித்தா அப்கிரேட் பண்ணலாம். அதாவது ஒரு எனிமியை அடித்து முடிச்சிட்டா ஒரு டைம் அப்கிரேட் பண்ணலாம். செகண்ட் வாட்டி 2 டைம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் போச்சு. ஏன்னா மேக்டன் என்னோடய ஒரு ஃபேவரட் கன்னாக இருந்துச்சு. குரோஸா கொடுத்துட்டானுங்க நமக்கு. சூடுங்க நம்ம குரோஸா. ஐயோ டீம்மேட் நாக்கு ரிவைவ் பண்ணி விட்ருவோம். இருங்க நம்ம இது மேக்டனுக்கு பதிலாக இது காரில் எடுத்துப்போம். ஏன்னா அவனுங்க தூரமாக இருக்கானுங்க போல். லாங் ரேஞ்சுக்கு இதை வச்சு ஒன்று விட்டோன்னா சரியாக போயிடும். பொறுமையாக போவோம். எங்கே இருக்கான்னே தெரிலையே. அவன் அங்கே இருக்கான்னு தான் சொல்கிறான். ஆனால் வந்துட்டு இந்த வீட்டில் உட்காந்துட்டு அடிக்கிறானே. ஸோ வாங்க இங்கேருந்து ஃபஸ்ட்டு அவனை அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். முடியாது. நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் பேசாமல். ஓட்டு நம்ம ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணி விட்ருவோம். ரிவைவ் பண்ணிட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக ரிவைவ் பண்ணி விட்டு வெண்டிங் மிஷின் அங்கே தான் இருக்குது பிளாஸ் ஏரியாவில். ஐயோ வெண்டிங் மிஷினை தாண்டி போயிட்டேனே. விடுங்க இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுக்கலாம். போய் எப்படியோ ஓடி வந்துட்டு ரிவைவ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்பிடுவோம். இந்த இடத்துல இனி நின்றோன்னா சேஃபே இல்லை. பிகாஸ் இங்கே எந்த சைட்லேருந்து எப்போ எனிமே அடிப்பானே தரல நமக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து ஓடுறதான் பெஸ்ட்டு. இந்த இடத்துல ஓடுறதுக்கு முன்னாடி 2-3 எதனா லூட்டு மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு ஓடிடுவோம். ஏன்னா சும்மா பயமாக இருக்குது. எந்த சைட்லேருந்து அடிப்பானே தரல எனிமி. நம்ம இப்போ இங்கே இது கிடச்சிருச்சு, பரங்க கிடச்சிருச்சு. நம்ம ஓடும் ஜோன் இந்த சைடு தான் இருக்கணும். இன்டு த பாஸ்ட். நம்ம இந்த பாஸ்ட்டுக்கு போயிடுவோம் அந்த மினி பிக்கு. ஓகே இந்த இடம் மாஸ் தான். இறங்கினோடனே ஒரு கில் எடுத்துகிட்டு 300 பாயிண்ட் எடுத்தாச்சு. மினி பிக் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே பழைய பிக் ஞாபகம் வந்துட்டே இருக்குது எனக்கு. யாரா அவன் பின்னாடியிலேருந்து அடிக்கிறது. இப்போ இங்கே போய் அடிக்கணும். யார் அடிக்கிறான்னு தரல அவனுக்கு. அவன் யார்? ஓகே இருங்க. இங்கே நிறைய இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் உடச்சா நம்ம காசு கிடைக்கும். அதாவது பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம அங்கே போயிட்டு எந்த கன் வேணுமோ வாங்கிக்கலாம். நம்மகிட்ட ஆல்ரெடி க்ரோஸாக இருக்குது. நம்ம இது மட்டும்தான் ஒரு M18 மட்டும் வாங்கிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். ஸோ இன்னைக்கு 20 செகண்டில் முடிஞ்சிடும் இந்த கிஃப்ட் எடுக்கிற இடம். நம்ம இதை டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா நிறைய எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதோ அவ்வளோ நல்லது. யாரெல்லாம் அடிச்சுட்டே இருக்கிறது சும்மா நோண்டுறதுக்குன்னே வந்துட்டு. 2400 பாயிண்ட் ஆகிடுச்சு நமக்கு. நம்ம கிளம்பிடுவோம். இங்கே எப்படியோ முடிஞ்சிருச்சு. நம்ம கிளம்பிடுவோம். ஓகே 5 செகண்டு 4 செகண்டு 3 2 1. ஓகே இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு மினி பீக்லேருந்து அந்த ஹால் ஆஃப் ஹானருக்கு போயிட்டு நம்ம M18 க்ரோஸ் ஆல்ரெடி இருக்குது. M18 மட்டும் எடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஃபாஸ்ட்டாக. க்ரோஸா இதோடதே இருக்குது. 7th ஆனிவர்சரி க்ரோஸாகவே இருக்குது நம்மகிட்ட. அப்போனா நம்ம பிஸானை மட்டும் M18 மாற்றிட்டு நம்ம கிளம்பிடுவோம். இந்த இடத்துல நிற்க வேணாம். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம கிளம்பிடுவோம். அவன் வந்துடுவான். நம்ம ஃப்ரெண்டு வந்துடுவான். நம்ம கிளம்பிடுவான். எங்கே இறங்குறது? ஃபார்ம் டோப்பியா மேலே இறங்குறது? இல்லை அங்கே இந்த பேனர் மேலே இறங்கிடுவோம் நம்ம.
பேசாமல் அங்கே இறங்கிட்டோன்னா இந்த ஏரியாவோட ஃபுல் கவர் கிடைக்கும். எனிமி எந்த சைடு ஒரு நாளைக்கு அப்பா எவ்வளோ எனிமி. நம்ம இங்கே இதுக்கு மேலே இறங்கிட்டு இங்கே சூப்பராக நிற்கலாம், நம்ம கேம்ப் அடிக்கலாம் பயங்கரமாக. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம் நம்ம. இங்கே ஃபுல் ஏரியாவே எங்கேருந்தோ அடிக்கிறானுங்களே க்ளூவால் போட்டு. அங்கே தான் இருக்கானுங்க மொத்த பேரும். நம்ம கொஞ்ச நேரம் கீழே படுத்துட்டு மெடிக்கேட் போடுவோம். நம்ம டீம்மேட்டு அதாவது ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபார்ம்டோப்பியா மேலே இறங்கிட்டான். ஐயோ அவனுக்கும் டேமேஜ் விழுகுதே. பரவாயில்ல, நம்ம எந்திரிச்சு உண்மையாகவே அடிக்க ஆரம்பிச்சிருவோமா? க்ரோஸா லாங் ரேஞ்ச் நல்லா அடிக்கும், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடிக்கலாமா? எங்கேருந்து அடித்தானுங்க எனக்கு கூட தெரில. அந்த ரோபோ மாதிரி ஒரு பொம்மை இருக்குல்ல, அது மேலே இருந்து அடித்தானுங்களோ என்னமோ தெரிலையே. கீழே ஒரு லூஸ் ஓடிட்டுருக்கு, அதை அடித்து முடிச்சிருவோமா? ஆஹா 36 டேமேஜ். பரவாயில்ல, தப்பிச்சிட்டான், பொழைச்சி போட்டோம். இவன் அந்த டவர் மேலே தான் 3 பேர் இருக்கானுங்க. டவர் கீழே 2 பேர், டவர் மேலே 2 பேருன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். இங்கேருந்து அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம். நம்ம எப்போல்லாம் அவசரப்படுறோமோ அப்போ தான் மொக்கம் வாங்கிட்டு வருவோம். நம்ம எவ்வளோ ஸ்லோவாக இருக்கோமோ அவ்வளோ நல்லது. நம்ம பொறுமையாகவே போவோம். பேசாமல் கீழே குதிச்சிருட்டான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கீழே ஆர்சனலில் ஒரு எனிமி ஆர்சனல் ஓப்பன் பண்ணிட்டுருக்கான். கீழே குதித்து அவனை அடித்து அந்த ஆர்சனலை நம்ம திறந்து உள்ளே இருக்கிற லூட் எடுப்போமா இல்லை வேணாமான்ட்டு 2 மனசாக இருக்கே. நம்ம இங்கேருந்து அடிக்கிறானுங்க அவனுங்க. ஆமாம் அடிக்கிறானுங்க. நம்ம இங்கே உட்காந்தா நம்ம க்ளூவால் உடச்சி அடிச்சிருவானுங்க நம்மளை. நம்ம பேசாமல் கீழே குதித்து அந்த கீழே இருக்கிற எனிமியை அடித்து முடிச்சிருவோம். நம்ம க்ளூவால் உடைக்கிறானுங்க. நம்ம கீழே குதிச்சிருவோம். நம்ம கீழே குதிச்சுட்டு M18 வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு ஆர்சனல் திறக்கிற எனிமியை அடித்து விட்டுருவோம். கரெக்டாக இங்கே தான் இருக்கான். ஆஹா நாக்கு முடிச்சாச்சு. நம்ம இந்த எனிமியும் முடிச்சாச்சு. இவன் லூட் எடுத்து ஆர்சனலை திறந்தாச்சு நம்ம. இது ஈஸியாக இருந்துச்சு. ஆர்சனலையும் திறந்து நான் என்னது கில்லு எடுத்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு கில்லு. எத்தனை கில்லு எடுக்க போகிறோன்னு தெரில. நம்ம கில்லு எடுத்துக்கிட்டே இருப்போம். பூயா முடிஞ்ச அளவுக்கு வாங்குவோம். நம்ம ஒரு கில்லு ஃபஸ்ட்டு கில்லு எடுத்தாச்சு. நம்ம அந்த ஆர்சனலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் சூப்பர் மெடிக்கிட்டு இது MP5 M4A1 அதெல்லாம் வேணாம் நமக்கு. இது க்ரோஸாவும் M18 இருக்குது, அது போதும் இந்த மேட்ச்சுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நிறைய ஆமோவும் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இந்த இடத்துலேருந்து கிளம்ப. நம்ம டீம்மேட் வந்துட்டான், நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார். நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு பேக்கப்புக்கு இருக்கணும், ஒரு ஆள் இருக்காங்கல்ல. ஸோ ஏறி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஹா எனிமி வரான்னு நினைக்கிறேன் பக்கத்தில். எங்கிருந்தோ வண்டி எடுத்துகிட்டு வரான், சவுண்டு தான் கேட்குது எனக்கு. கன்று எடுத்து கையில் கரெக்டாக வெயிட் பண்ணுவோம். நம்ம எங்கேருந்தோ வரானுங்க, ஆனால் எங்கேருந்தா தெரியல. சுற்றி முற்றி ஆர்சனலை சுற்றி காரில் வரானுங்க. அங்கே ஓடிட்டான், காரில் வர்றவன் தள்ளி போயிட்டான். இப்போ நம்ம இங்கே ஃபுட் ஸ்டெப்ஸு பக்கத்தில் எனிமே வந்துட்டாங்க. கொஞ்சம் உஷாராக இருப்போம். எந்த சைட்லேருந்து வருவான்னு தெரியாது. அப்படியே சுற்றி முற்றி போவோம். இந்த சைடில் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆனையோ இங்கே தான் இருக்கான். சரியான ஹெட் ஷாட்டு. 2 கில்லு டபுள் டேக் டவுன் முடிச்சுட்டு 2 கில்லு எடுத்துச்சு. நம்ம மெடிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறமா போய் லூட் அடிப்போம். ஏன்னா இப்போ லூட் அடிச்சுட்டு எனிமே அடிச்சு விட்டானா நம்ம ஜோலி முடிஞ்சிடும். இங்கே அவ்வளோக்கா லூட்டில் இல்லை, ஒரு மேக்ஸ் 7 வச்சு தான் அடிக்க வந்திருக்காங்க. நம்ம கிளம்பிடுவோம், ஏன்னா ஜோன் வேறு வருது. நம்ம கிளம்பிடுவோம் இங்கே இருந்தாங்கன்னா. என்கிட்ட மெடிக்கிட் வேறு அவ்வளோக்கா இல்லை. அங்கே உட்காந்து அடிச்சிடறானுங்க, நம்மளை முடிச்சிடறானுங்க. நம்ம இங்கேருந்து ஓடுறது தான் பெஸ்ட்டு. அங்கே பெரிய ஃபைட் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து சீக்கிரமாக ஓடிடணும். நம்ம இங்கே இப்போ ஜோன்லேருந்து நம்ம தூரமாகவே இருப்போம். ஏன்னா ஜோனில் டேமேஜ் விழுந்து எனிமியும் அடித்தோம். 2 பேரும் அதே அட் அ டைமில் வந்தாங்கன்னா நம்ம காலி ஆயிடுவோம். ஸோ வந்துட்டு இங்கே லூட் பாக்ஸில் என்ன கொஞ்சம் ஆமோ இல்லை எதனா மெடிக்கிட் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ மெடிக்கிட் எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம். வீட்டுக்கு பின்னாடியே கவர் எடுத்துகிட்டே நம்ம போவோம். எதுக்கோ பேக்கப்புக்கு நம்ம இருப்போம்ல, பொறுமையாக போவோம். ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு கேட்குது, யாருதுன்னே தரல. நம்ம டீம்மேட்டோடது தானே. ஸோ அப்புறம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போனோம். நாங்கள் இங்கேருந்து எனிமையை பார்த்துட்டு அதை எங்கேயோ காயின் எடுக்க போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ரீச் இல்லை. நம்ம இப்படி சுற்றி அப்படி போனோன்னா நம்ம காலி ஜோன்லேயே. இந்த சைடில் போயிட்டு நம்ம அடிச்சிருவோம். ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். எங்கே இருக்கான் தான் தரலையே. அவன் பக்கத்தில் ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்போ இங்கே தான் இருக்கான். பார்த்துட்டேன். இங்கே இருக்கான். அப்போனா இங்கே தான் வருவான். அடித்து முடிச்சாச்சு. நம்ம இந்த இவனையும் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு 3 கிலோ ஆகிடுச்சான் நமக்கு. வா
நம்ம இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஜோனுக்குள்ளே அந்த அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் எதனா ஒரு வீடை பிடிச்சிருவோம். அப்போது வீடை பிடிச்சிட்டோன்னா நம்ம மாஸ் காமிச்சிடலாம், வர்றவங்க எல்லாத்தையும் அடிக்கலாம். அங்கே எனிமி ஷூட் பண்ணிட்டுருக்கானுங்க. இங்கே ஒரு வீடை பிடிச்சிட்டோன்னா நமக்கு அங்கே ஒரு இது மாதிரி ஆயிரும், பேஸ் மாதிரி ஆயிரும். யார் வந்தாலும் அடித்து கவரோடு முடிச்சிடலாம். எந்த வீடு எடுக்கிறதுன்னு இனிமே க்ரோஸா இருக்குது. ஐயோ அம்மா, நல்லா பாதி ஹெல்த்து குறைச்சி விட்டான் அவனுக்கு. நமக்கு சுற்றி நம்ம இங்கே உள்ளே போயிடுவோம். கொஞ்சம் மெடிக்கிட் போட்டு அப்புறமா போய் லூட் அடிப்போம். யாருக்கிட்ட நான் யாருன்னு அவனுக்கு தெரில போல, தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. 17 பேர் தான் இருக்கானுங்க, குட்டியோண்டு ஜோனு. ஸோ எல்லாருமே இந்த இந்த இதுக்குள்ளே தான் இருப்பானுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கணும், என்னதே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஏன்னா என் சைட்லேருந்து யார் வருவானுங்கன்னு கூட தரல. நம்ம ஃப்ரெண்டு அங்கே போயிருக்காரு, அந்த ட்ராப்பில் எதனா லூட் இருக்கான்னு போய் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து பேக்கப் கொடுப்போம். நம்ம அவனுக்கு அவன் சரி இன்னும் திருப்பி வந்துட்டோம், ஒன்றும் இல்லை போல் ட்ராப்பில். ஸோ விடுங்க, நம்ம இங்கே 16 பேர் இந்த குட்டியோண்டு ஜோனில் இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். நம்ம பார்த்துக்கலாம். ஆஹா, ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குதே. சரிங்க, கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம போவோம். எந்த சைட்லேருந்து வருவானுங்கன்னு தரல. 3 ஜன்னல் இருக்குது இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே. 3 ஜன்னல் இல்லை, மொத்த வீட்டில் 1 2 3 4 5 6 7 8 ஜன்னல் இந்த ஒரே ஃப்ளோர் வீட்டுக்கு. அங்கே 2 பேர் இருக்கானுங்க அந்த இதில் டர்பைன் பக்கத்தில். ஒருத்தனை முடிச்சாச்சு. ஐயோ, க்ளூவால் போட்டு ரிவைவ் பண்ணுறானே. முடிச்சிடலாம். ஆஹா, போட்டான். நம்ம இப்போ 5 கில்லு அடிச்சு 11 பேர் தான் இருக்கானுங்க. முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். நிறைய கில் எடுத்துட்டோன்னா பூயா வாங்க சான்ஸ் இருக்குது நமக்கு நிறைய. இங்கேருந்து கொஞ்சம் ஏறாமல் மட்டும் தூக்கி விட்டு ஓடிடுவோம். ஏன்னா நம்ம க்ரோஸாக்கு அவ்வளோக்கா ஆமோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 188 ஆமோ இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே நிறைய ஆமோ எடுத்து வச்சோம்னா நமக்கு அப்புறமா தேவைப்படும். ஃபைனல் ஃப்ளைட்டு 10 பேர் தான் இருக்கு. நம்ம முடித்தாலும் நம்ம போய் ரஷ் பண்ணி அடிப்போமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம கொஞ்சம் பொறுமையாக விளாடுவோம். ஏன்னா எனக்கு எப்போல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்போல்லாம் மொக்கம் வாங்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் பொறுமையாகவே போவோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். வண்டி எடுத்துகிட்டு ஒருத்தன் ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்துட்டான். ஐயோ, ஜோனை அங்கே போட்டானுங்க. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம், முன்னாடி இருக்கிற வீட்டுக்குள்ளே. அப்போ தான் கொஞ்சம் ஜோனுக்குள்ளே போன மாதிரியும் இருக்கும். ஏன்னா இங்கே இது ஜோனோட ஒரு எட்ஜில் இருக்குது. ஜோன் வேறு 30 செகண்டில் வந்துடும். நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வீட்டுக்குள்ளேயும் எனிமி. ஐயோ, நல்ல டேமேஜ் கொடுத்தேன். க்ளூவால் போட்டான்டா. வெளியே குதிச்சிட்டான். நம்ம இந்த ஜன்னல் வழியாக நானும் வெளியே குதிச்சிட்டேன்னா முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. 2 செகண்ட்ஸு. இந்த டிமித்ரியும் சோனியாவும் தொல்லை தாங்க முடியல. ஐயோ, ரிவைவ் ஆகிட்டேன். உடனே நாக் பண்ணிட்டேன். லெஜெண்ட்ரி 6 கில்லு. நம்ம 6 கில்லு 9 பேர் அலைவு. அதில் நாங்கள் 2 பேர் போக 7 பேர் தான் இருக்கானுங்க. 6 கில்லு நான். மாசா இந்த கேம் சரியான கில்லெல்லாம் நமக்கு எடுத்துருச்சு. நம்ம இங்கே ஃபுட் ஸ்டெப்ஸ் பக்கத்தில் எனிமி இருக்கான். அவன் கொஞ்சம் பார்த்தே இருப்பான். நான் பார்த்துட்டேன், எனிமே பார்த்துட்டேன், வெளியே தான் இருக்கான். அதான் அங்கே ஓடிட்டு இருக்கான். க்ரோஸை எடுத்துகிட்டு நல்லா டேமேஜ் கொடுத்து விடுவோம். ஆஹா, சூப்பரான டேமேஜ் கொடுத்தனே. இந்நேரத்துக்கு அவன் காலியாக இருக்குன்னு எதுக்கு இன்னும் இருக்கான்னே தரல. சரி விடுங்க, நம்ம இன்னும் 8 பேர் தான். நாங்கள் போக 6 பேர் தான் இருக்கானுங்க. ஆளுக்கு 2 பேரை ஃபினிஷ் பண்ணால் கூட பூயா வந்துடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்தே விளாடுவோம். ஏன்னா அங்கே இருக்கானுங்க ஒரு 2 பேர். ஆஹா, க்ளூவால் போட்டு உள்ளே உட்காந்துருக்கானுங்க அந்த டென்ட்டுக்குள்ளே. நம்ம உஷாராகவே இருப்போம். நம்ம இங்கே இருக்கிறதே எனிமிக்கெலாம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியும் நம்ம இங்கே இருக்கோன்ட்டு. 9 பேர் ஆகிட்டானுங்களா, ரிவைவ் பண்ணி விட்டானுங்க. இப்போ 7 பேர் இருக்கானுங்க மிச்சம். ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம் நாங்கள். வண்டி எடுத்துகிட்டு ஒருத்தன் வரான். 2 பேர் அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. அவனுக்குள்ளேயே அடித்து கொஞ்சம் பேர் இதாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் ஏறி அடிப்போம். அப்போனா ஈஸியாக இருக்கும்ல. அவனுங்களுக்கு லோ ஹெச்பியில் இருப்பானுங்க, இனிமையும் கம்மியாக இருப்பானுங்க. இங்கே ஒரு கார் இருக்குது. இங்கேயே கவரில் இருப்போம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நம்ம ரஷ் பண்ணி முடிச்சு விட்ருவோம். எல்லாத்தையும் டச்சியாக எடுத்துருக்கேன், சூப்பராக முடிக்கலாம். இப்போவே ரஷ் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். நம்ம கொஞ்சம் வெளியே இறங்கி எனிமிலாம் எங்கே இருக்கானுங்கன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக ரஷ் பண்ணுவோம். இங்கே போயிட்டு கொஞ்சம் எங்கே இருக்கானுங்கன்னு கொஞ்சம் 2 பேர் ஒரு டூவோ அங்கே தான் இருக்கானுங்க. 2 பேர் 6 பேர். இன்னும் 2 டூவோ இருக்கானுங்க. அதாவது இப்போ நாங்கள் 2 பேர், அது இல்லாமல் இன்னொரு 2 பேர் இருக்கானுங்க. இப்போவே ஃபைனல் ஃபைட்டு 3 பேர் தான் இருக்கானுங்க. அதாவது 1 சோலோ பிசி, இன்னொன்று வந்துட்டு 2 டூவோ. நம்ம இப்போ இங்கே இறங்கி இப்போ ரஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவனுங்களே அந்த ஒரு நம்மளை தேடிட்டு இருப்பானுங்க.
நம்ம இப்போ ஏறி போய் அவனுங்களை முடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பொறுமையாக போவோம், அவனுங்களோட பேக்கை அதாவது சுற்றி போயிட்டு அவனுங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வச்சு முடிச்சு விட்ருவோம். நம்ம ஃப்ரெண்டு வேறு தேவையில்லாத ரிஸ்க் வேணான்ட்டு உள்ளே உட்காந்துருக்கான். நம்ம போவோம், நம்ம ஏறி முடிச்சு விட்ருவோம். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற. இப்போ ஃபுல் ஸ்பீடில் போகிறோம், ரஷ் பண்ணுறோம், முடிக்கணும். நான் ஃப்ரெண்டை வர சொல்லிட்டேன், பேக்கப்புக்கு வருவான். வந்துட்டான். அங்கே தான் இருக்கானுங்க 2 பேரும். ஆஹா நல்லா அடி வாங்குறானே, நம்ம இங்கேருந்து பேக்கப் கொடுப்போம். எத்தனை டேமேஜ் தான் கொடுக்குறது? நல்ல டேமேஜ் கொடுத்துருங்க. இன்னும் நாக்காமல் இருக்கான் எனிமி. இருங்க, ஃபுல்லாக ஹெச்பியை ஃபுல்லாக ஏற்றிட்டு நம்ம போவோம். நம்ம ரஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக முடிச்சு விட்டு பூயா வாங்குகிறோம். நாங்கள் 2 பேர் வர்சஸ் இன்னும் 2 பேர் தான். இது லோன் wolf மாதிரி ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம ஓடிடலாம், அதாவது முடிச்சுட்டு பூயா வாங்கிடலான்னு சொன்னேன். அங்கே தான் இருக்கானுங்க 2 பேர். வெளியே வந்தாங்கன்னாங்க நான் அடித்து முடிச்சிருவேன். ஜோனும் வந்துருச்சே. 8 க்ளூவால் வச்சுருக்கேன், அது போதும். ஐயோ கிரனேட்லாம் தூக்கி வீசுறானுங்க. நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம். இங்கே வருவோம், கரெக்டாக ஒருத்தன் வருவான். முடிச்சாச்சு. ஐயோ நல்ல டேமேஜ் கொடுத்துட்டேன். ஐயோ போச்சே நம்ம டீம்மேட்டு. ஐயோ அவனும் காலி. இந்த மேட்ச் நமக்கு நல்லா ப்ளஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கவனித்து விளாண்டுருந்தோன்னா பூயா கன்ஃபார்ம் ஆகிருக்கும். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நம்ம நல்லா 6 கில் எடுத்து மாசான கேம் ப்ளே கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பயங்கரமான மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.